அவங்க ஒரு சேல்ஸ் ஸ்கேல் டோர் பை டோரா போய் ஃபேக்ஸ் மிஷின் சேல்ஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பெண் அப்படி போகும்போது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. என்ன விஷயம்னா, அவங்களோட இன்னர் வேர்ஸ் வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேல அப்படியே லேயர் மாரி அந்த லேஸ் எல்லாம் தெரியுது. அது வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இதே பிரச்சனைய வந்து நெறைய பெண்கள் அவங்க இதையே தான் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஸ் அ சேல்ஸ் கேர்லா இல்லாம அவங்க இந்த விஷயத்துக்கான சொல்யூஷன தேடி பயணப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 இயர் இதுக்கான ட்ரெஸ்ஸ வந்து சேஞ்ச் பண்ணி இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனரோ அல்லது கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோ இல்ல. அவங்க ஒரு பிரச்சனை மார்க்கெட்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சாங்க. இதே மாரி மத்தவங்களும் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்காங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் என்ன இப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா யூஸ் ஆகுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்க ஆர்&டி பண்ணி ஷேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஐட்டத்த கண்டுபிடிச்சாங்க. அத மார்க்கெட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டயுமே குடுத்தாங்க. எல்லாத்தோட ஃபீட்பேக்கும் நல்லா வந்த உடனே, எல்லா ஷோரூம்லயும் போய் இவங்களோட ப்ராடக்ட்ட சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுனாங்க. நெய்மன் மார்க்கஸ் ஒரு சமயத்துல இவங்களோட ப்ராடக்ட்ட அக்செப்ட் பண்ணி, அவங்களோட பிராண்டட் ஷோரூம்ல சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க.